அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய அற்புதமான தை அமாவாசையின் பதிவு தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே அமாவாசை நாளை முன்னோர்களுக்கான வழிபாட்டுக்கான நாள் தான் அர்த்தம். அதிலும் இந்த ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை இது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதிலும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய இந்த தை அமாவாசை ரொம்ப ரொம்ப புண்ணியம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கங்க. இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் தங்களுடைய முன்னோர்களை இந்த நாட்களில் வழிபடுறதுங்கிறது வழக்கம். ஏன்னா முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு அப்புறம் தான் தெய்வத்தையே வழிபடணும் அப்படின்னு ஒரு ஐதீகமே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் தான் நம்முடைய முன்னோர்களுக்கான வழிபாட்டு முறைகள். இப்படி முன்னோர்களை எல்லாம் நம்ம வழிபட்ட பிறகு நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான வழிபாடு, அதுவும் நாளைக்கு யாருமே எக்காரணம் கொண்டு மறக்கக்கூடாத ஒரு வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, தை அமாவாசை நாளில் நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் அபிராமி அம்பாள் தாங்க. பொதுவாகவே பௌர்ணமி நாட்களில் தான் அம்பிகையுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனால் இந்த தை அமாவாசை நாள் அதைவிட மிக மிக உயர்ந்த ஒரு நாளாக நாளைக்கு கருதப்படுது. பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே சந்திரன் ஒளி இல்லாத நாள் தான். சூரியன் சந்திரனை கடக்கிறப்ப சந்திரனுடைய அந்த ஒளியானது பூமியில் படாது. ஜோதிடத்துடைய அந்த ஐதீக பிரகாரம் சந்திரன் தான் நமக்கான மனோகாரகன். இதனால தான் நம்ம மனசு ரொம்ப அலைப்பாயும். அதிலும் இந்த ஜனன கால ஜாதகத்தில் நிறைய பேருக்கு சந்திரன் யாருக்கெல்லாம் பலவீனமாக இருக்கோ அது மாதிரியான ராசிக்காரவங்க இந்த நாளில் ரொம்ப குழப்பமாக அடைவாங்களாம். நம்முடைய மனசு அமைதியாக இருந்தால் தான் வாழ்க்கையுடைய பல முடிவுகளை நம்ம எடுக்க முடியும், கரெக்டாக தீர்க்கமாக எடுக்க முடியும். அதனால் மனக்குழப்பத்தில் நம்ம யாரெல்லாம் இருக்கிறோமோ நம்ம முன்னோர்களை வழிபடுவதன் மூலமாக அந்த குழப்பத்திலிருந்து வெளிவர முடியுங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஐதீகமே. அப்படி முன்னோர்களை வழிபட்ட பிறகு நம்ம மறக்கக்கூடாத ஒரு வழிபாடு தான் தை அமாவாசை நாளில் அபிராமி அன்னையினுடைய வழிபாடு. ஏன்னா இந்த நாள் தான் அபிராமி பட்டருக்கு அன்னை காட்சி கொடுத்து அமாவாசையையே பௌர்ணமியாக மாற்றிய நாள். இந்த நாளில் நிறைய சூக்ஷ்மங்கள் இருப்பதாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையே இருட்டாக இருக்குப்பா, எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறோமோ, பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க நாளை தினம் மறக்காமல் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் அபிராமி அன்னையினுடைய படம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் பரவாயில்ல, தீபம் மற்றும் ஏற்றி வச்சுட்டு இந்த அற்புதமான ஒரு பாடலை படிங்க. இருட்டான உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வரும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அபிராமி அன்னையினுடைய தை அமாவாசையின் பதிவு தாங்க இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், இல்லை ரொம்ப வாழ்க்கை இருட்டாக இருக்குப்பா அப்படின்னு யாரெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ, திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தாங்க துணை. ஏன்னா இதை நிரூபிக்கக்கூடிய ஒரு வகையில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இந்த தை அமாவாசையின் அபிராமி பட்டருடைய வாழ்க்கையுடைய ஒரு பதிவு. சின்னதான ஒரு புராண கதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதனுடைய முழு அர்த்தங்கள் தெரிஞ்சு நம்ம ஒரு மந்திரங்கள் சொல்கிறப்ப தான் அதற்கான அந்த பலன்கள் நம்ம நல்லபடியாக முழுமையாகவே அனுபவிக்க முடியும். ஒரு தை அமாவாசை நாள் அன்னைக்கு தஞ்சாவூரை அந்த தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்து வந்த சரபோஜி மன்னர் திருக்கடவூருக்கு போய் தரிசனம் செய்ய போனாராம். மன்னனை பார்த்தோன்னே எல்லா மக்களும் எந்திரிச்சு நின்று வணங்கி வரவேற்றாங்க. ஆனால் மன்னர் வந்திருப்பதை தெரியாத இந்த பட்டர் அவரை வணங்காமல் அவர் அம்பிகையே அப்படி தியானித்து அப்படி கண்மூடிய அந்த யோக நிலையிலே இருந்துட்டு இருந்தாராம். இதை பார்த்த மற்ற எல்லாருமே மன்னரை பார்த்து இவர் வணங்கவே இல்லை. அதனால் சொல்லிட்டு மன்னரை கிட்ட இந்த பட்டரை பற்றி ஒரு அவதூறெல்லாம் சொன்னாங்க. அதாவது இல்லாததும் பொல்லாததும் எல்லாம் சொல்லி வச்சாங்களாம். இதை சோதிக்க விரும்பிய மன்னர் அபிராமி பட்டர்கிட்ட போயிட்டு இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு கேட்டாராம். இவரே மெய்மறந்த நிலைமையில் இருக்கார் இந்த பட்டர். அதிலிருந்து மீளாமல் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் இன்று பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்படின்னா இன்றைக்கி ராத்திரி முழு நிலவு வருமானு கேட்டாராம். உடனே கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொன்னோடனே மன்னருக்கு ரொம்ப கோபமாயிருச்சு. ஏன்னா இன்றைக்கி மட்டும் முழு நிலவு வராட்டி உங்களுக்கு கண்டிப்பாக மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இது அரசனுடைய கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு கூறிட்டு போயிட்டாராம். உடனே அபிராமி பட்டர் தங்களுடைய வாழ்க்கையில் இது எல்லாமே இதுவரைக்கும் எல்லாருமே அவரை பித்தன் மட்டுமே தான் சொன்னாங்க. அவருடைய பக்தியானது இகழப்பட்டது, அவருக்கான ஒரு மரியாதையே இல்லை. ஆனால் அவர் அந்த பக்தியின் மூலமே அதை கடந்தார். பக்தியோட உச்சத்திலேயே அம்பிகையுடைய திருமுகத்தை தரிசனம் செஞ்சவருக்கு அன்னையுடைய முகம், அதாவது பௌர்ணமி நிலவாக பிரகாசிக்கிறப்ப அப்படி என்ன திதின்னு கேட்ட உடனே
அன்றைய நாள் பௌர்ணமி அப்படின்னு மாற்றி சொல்லிட்டாரு. ஆனால் அவருக்கான சோதனை அன்றைய நாள் தை அமாவாசை நாள். என்னடா இது வாழ்க்கை, இன்றைய நாளில் நமக்கு இப்படி வருத்தப்படுகின்ற ஒரு விஷயம் நமக்கு இப்படி போய் அமைஞ்சு போயிடுச்சு, என்ன பண்ணுறது? இருந்தாலும் கடவுள் இப்படி சோதனைகளை கொடுப்பார். ஆனால் எப்பயுமே கடவுள் ஒரு பக்தனை கைவிட்டதே கிடையாதுங்க. இதற்கு உதாரணம் தான் அபிராமி பட்டருடைய இந்த ஒரு வாழ்க்கையுடைய ஒரு புராண கதை. அப்படி அபிராமி பட்டரும் தியானம் கலைஞ்சு இப்படி இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாலும் அவர் பயப்படவே கிடையாது. அன்றைய மாலை அந்த நெருப்புக்கு நேராக அவரை நிப்பாட்டினாங்க. அம்பிகையுடைய ஒவ்வொரு பாடல்களையாக அவர் பாடினாராம். அப்படி பாடப்பட்ட அந்த பாடல் தான் அபிராமி அந்தாதி. அந்த அபிராமி அந்தாதியில் ஒவ்வொரு பாடலுடைய அந்த முடிவும் அடுத்த பாடலுடைய தொடக்கமாக வரும். அதுதான் அந்த பாடலுடைய விசேஷமே. அப்படி ஒவ்வொரு பாட்டாக பாடிட்டு அம்பிகை ரொம்ப மனமகிழ்ந்திருக்கிறப்ப தன்னுடைய தோடு, காதலருக்கு போட்டிருக்கக்கூடிய தோடை வானத்தில் தூக்கி இப்படி வேகமாக வீசினாங்களாம். அப்போ அந்த முழு அமாவாசை நாள் பௌர்ணமியாக சுடர்விட்டது. அன்னை அந்த நாளில் பக்தனுக்காக இயற்கையையே மாற்றினாள் அப்படிங்கிறது தான் புராணத்தினுடைய ஒரு கதை. திருக்கடையூரில் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நமக்கு தை அமாவாசை நாளிலும் இந்த நிகழ்வு ஒரு கொண்டாட்டமாகவே கொண்டாடப்படுதுங்க. இந்த அற்புதம் நடந்த நாளில் அபிராமி பட்டர் அந்த பாடிய அந்த பாடல்கள் தான் நமக்கு அபிராமி அந்தாதியாக நம்ம இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஸ்லோகம் கோவில்களில் நம்ம பாடிட்டுருக்கோம். எந்த அந்தாதியை அந்த பாடி அம்பிகை பட்டர் வழிபட்டாரோ அந்த அந்தாதியை நம்ம நாளைய நாள் நமக்கு தை அமாவாசை நாளில் நீங்கள் காலை நேரத்தில் இந்த பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு, முன்னோர்களுடைய வழிபாடுகள் எல்லாம் முடிச்சுட்டு, மாலை நேரத்தில் உங்கள் வீட்டில் அபிராமி அன்னையனுடைய படம் இருந்ததுன்னா அதற்கு மஞ்சள் பொட்டெல்லாம் வச்சு பூக்கள் என்ன இருக்கோ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க ஒரே ஒரு தீபம் மட்டும் உங்கள் வீட்டில் ஏற்றிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த தீபச்சுடரையே அன்னை அபிராமியாக நீங்கள் நினச்சிட்டு இந்த ஒரு பாடலை பாடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா இந்த 100 பாடலையும் பாடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி 100 பாடல்களும் எங்களால் பாட முடியலன்னா இந்த குறிப்பான ஒரு 2-3 பாடல்கள் இருக்குது. நம்முடைய விதியையே மாற்றக்கூடிய பாட்டு, நம்ம தலையெழுத்தே மாற்றக்கூடிய பாட்டு. ஏன்னா அம்பாள் இந்த ஒரு பாடலை பாடி முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம அபிராமி பட்டருடைய வாழ்க்கை தலையெழுத்தையே மாற்றினாங்களாம். அப்படி இருளாக கிடக்கக்கூடிய அந்த அவருடைய வாழ்க்கை ஒளியாக மாறியது இந்த பாடலை பாடினதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுதுங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பாடல் எண் 79. விழிக்கை அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கை வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கை சுழன்று வெம்பாவங்களை செய்து பாழ் நரக குழிக்கை அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டுகினியே. இந்த பாடல் பாடி முடித்த உடனே தான் அன்னை நம்ம அபிராமி பட்டருக்கு காட்சி கொடுத்த நாள். அதனால் வாழ்க்கையில் எவ்வளவு இருளாக இருந்தாலும் சரி, அந்த இருட்டை மாற்றி உங்களுடைய வாழ்க்கை நல்ல பௌர்ணமி மாதிரி ஜொலிக்கிறதுக்கு நிச்சயமாக நாளைக்கு பூஜை அறையில் இந்த ஒரே ஒரு பாடலை நம்ம பாடினா கூட போதும். ஆனால் நம்ம இனி வேறு 2-3 பாடல்கள் கூட சேர்த்து கொடுக்குறோம். இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக கொடுக்குறோம். ஏன்னா ஒருத்தருடைய விதியை மாற்றக்கூடிய ஒரு பாடல் இருக்குது. பாடல் எண் 75. அதே மாதிரி 16 செல்வங்களையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான இந்த அபிராமி அன்னையினுடைய பதிகம் இருக்குது. இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னா இந்த 3 பாடலையுமே நீங்கள் நாளைக்கு படிங்க. முடியாதவங்க அட்லீஸ்ட் பாடல் எண் 79வது நிச்சயம் ஒரு முறையாச்சும் நீங்கள் படித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நாளைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் நமக்கு இந்த தை அமாவாசை. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நாள். முன்னோர்களுடைய அனுகிரகமும் அன்னையினுடைய அனுகிரகம் நமக்கு இருந்துட்டாலே போதும். நிச்சயமாக நம்ம குடும்பம் நல்லபடியாக முன்னேறும், நமக்கும் நல்லதொரு வெளிச்சம் கிடைக்கும். இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் அபிராமி அன்னையே போற்றி அப்படிங்கிற அற்புதமான அந்த ஒரு வார்த்தையை, மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயம் அபிராமி அன்னையினுடைய அருளால் நம்ம குடும்பம் நல்லபடியாக சுபிக்ஷமாக வாழும். இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.